சினிமா தொடக்க காலகட்டத்தில் நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட சினிமா தான் இருந்தது. தியாகராஜ பாகவதர், சின்னப்பா தேவர், அப்புறம் எம்ஜிஆர், சிவாஜின்னு. அதற்கு பின்னால் கொஞ்ச காலம் கழிச்சு இயக்குநர்களுக்காக ஒரு சினிமா, இந்த இயக்குனர் பேரை பார்த்தாலும் இந்த படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. அது கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் காலகட்டத்திலிருந்து அப்படியே மாறி அப்புறம் பாலச்சந்தர், பாரதிராஜா படம். அது ஹீரோ யாருன்னா கிடையாது, பாரதிராஜா படம், பாலச்சந்தர் படம். இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்கெடுப்பு செஞ்சது. அது சத்யஜோதி படம் நல்லா இருக்கும். சத்யா மூவிஸ் வேறையா இருக்கும், சத்யஜோதி இருக்கும். ஏவிஎம்னா அது ஒரு கமர்ஷியல் சினிமாவா இருக்கும், அந்த பிராண்டு வேற. ஆனா நல்ல படங்கள் சத்யஜோதி இருக்கும், சூப்பர் குட் படம் அப்படின்னு. அதாவது ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டர். அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி அலைகள், சூளம், இதெல்லாம் பண்ணியிருந்தார். அவர் ரஜினி சார் வச்சு பைரவி படம் கூட டைரக்ட் பண்ணார். அந்த கம்பெனியோட பேர் பார்த்தவொடனே படம் நல்லா இருக்குன்னு தோணும். அதற்கு பின்னால் இப்போ அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. முதல்ல நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பேர் வைக்கும் பொழுது சரி, எல்லாரும் அவங்கவுங்க சினிமாவுக்குள்ள தான் பிறந்த இடம், பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீளம்னு தூக்கி வச்சிட்டாரு, அப்படிதான் தோணுற இயக்க தானே. ஆனால் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் இந்த தலைமுறைக்கு அடுத்து வேற ஒன்றை கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புறாருன்றது. அவர் நினைச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் ப்ரொடக்ஷன்ஸ் கூட வச்சிருக்கான். ஆனா நீலம்னு வச்சுட்டு அதுல இருக்கிற படைப்புகளை வரிசையா பார்க்கும் பொழுது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல வர்ற எந்த படமும் சோட போகாத படமா இருக்கு, ஒரு மரியாதைக்குரிய படமா இருக்கு. அந்த வகையில தான் இந்த பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கிறத நான் பாக்குறேன். ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் நான் சாகுற வரைக்கும் இந்த பெருமையோட இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா இடையில எல்லாம் செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தை எடுத்துருவாங்க, கொஞ்சம் மாறிடுவாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாது. இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னு ஒன்று நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது, எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார். தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவா நடிச்சு நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம். அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த படம் குடியின் தாக்கத்தை சொல்லுச்சா நமக்கு அப்படின்னு கேட்டா அந்த படம் சொல்லலை. அப்படி ஒண்ணு அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்தினானா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு திருந்திருக்கு வாய்ப்பு இல்லை. அந்த படமும் அப்படிதான் இருந்துச்சு. அது தேங்காய் சீனிவாசன் உள்ள ஒரு சீனியர் நகைச்சுவை நடிக்கும்போது அது சேரலை. அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி நான் குடியை பத்தி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் 2016 ஸ்பிரிட்னு ஒரு மலையாள படம், மோகன்லால் சார் நடிச்சது. அந்த படம் பார்த்துட்டு கருப்புண்ணப்பன் தான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. எனக்கு படம் பார்த்த உடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டு நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ற ஐடியாவே கிடையாது லைஃப்ல. எந்த கதையா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ குப்பை கதையோ நம்ம கதையிலே எடுத்துக்கோண்டு சரி முதல் முறையாக இந்த ஸ்கிரிப்டை ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவா அப்ரோச் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோ ஒத்துக்கல. இவனுக்கு மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்க இருக்கிறவங்க. அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்க ஒத்துக்க தயாரா இல்லை. சரி நான் அதை அப்படியே வச்சுட்டேன். சரி அதை எனக்காக நம்மளே நடிச்சுக்கிடுவோம் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி இந்த பிரச்சனை எல்லாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு. இதுக்கிடையில ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்துல வெள்ளம்னு ஒரு படம் வருது, ஜெயசூர்யா நடிச்சு, ஒரு குடியோட கொடுமையை, ஒரு குடி நோயாளியை பத்தி. சரி அந்த படத்தை ஸ்பிரிட்ல எடுக்கல, இதை வாங்கி உடனே எடுத்துவோம். ஏன்னா அதுல கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்ல மோகன்லால் சார் பண்ணது. மோகன்லால் சார் பண்ணதை நம்ம போய் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு ஸ்டைலா இருக்கிற ஒரு எஜுகேட்டட் போல இருக்கிற ஒருத்தவங்க இருந்தாதான் சரியா இருக்கும். ஒரு பெரிய சிந்தனையாளன் குடி நோயாளியா எப்படி இருக்கான், அவன் தன்னை குடி நோயாளின்னு ஒத்துக்கிறானா இல்லையான்றதுதான் அந்த படத்தோட கதை. இது கரெக்டா இருந்துச்சு. வெள்ளம் ஜெயசூர்யா நம்மள மாதிரி தாடி இடி வச்சிருக்காருன்னு அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது, நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு, வேற ஒருத்தர் யாரோ வாங்க போறாரு. இதெல்லாம் எனக்கு குடி ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன், இல்லைன்னா நானும் ஒரு பாட்டில் ராதா தான்.
அங்கிருந்து வந்தவன் தான் நான். அதனால அந்த படத்தை எடுக்க முடியல. அப்புறம் நானும் என்னோட அசிஸ்டன்ட் உட்காந்து இது ரெண்டுமே இல்லாம வேற ஒண்ணு புதுசா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணணும். அது காரணம் என்னன்னா, எங்களோட ஃபேமிலியில என்னோட ஃபேமிலியில ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்டேட்லேயே 6th வந்தவன். ஸ்டேட்லேயே 6th. அவன் நாசமாக போனது குடியில தான். அது வந்து மீளவே இல்லை. இது மாதிரி என்னோட பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடியின் அடிமையில் இருக்காங்க. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான். அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி டிஅடிஷன் சென்டர் இருக்கு. அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான். அதை முன்னாள் கடிக்கிட்டு அவன் தான் நடத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு தெரியும். அங்கே வந்து என்னோட அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன். அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு முதல்ல தெரியாது. நான் கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவன் சொல்கிறான் என்னை தெரியல அவனுக்கு அப்படின்னா. தெரிலன்னா அவன் சொல்கிறான் ஒன்றா தான் நம்மலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு ஆரம்பித்தான். இந்த கதையை பூரா சொல்கிறான். என்னடா ரொம்ப மோசமாக போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு இங்கே சைதாப்பேட்டையில் அதே மாதிரி ஒரு டிஅடிஷன் சென்டர், அங்கேயும் நான் போயிருக்கேன் நான். அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதணும். எழுதி வச்சாச்சு, பிகினிங் டு எண்டு. நானும் என்னோட அசோசியேட் எழிலும் சேர்ந்து. அன்றைக்கி ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் கிளம்பிட்டார். பார்த்து முடிச்ச உடனே தெரிஞ்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டாங்க பாட்டில் ராதால். இனி போய் நம்ம அதை எடுத்தோம்னா வேற தான் எடுக்கணும். இனி போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம். அப்படி அமைஞ்சிருக்கு அந்த படம். எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா சப்பேட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு மென்டல் அசைல் நம்ம இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணும்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தர் ஓடி போய் சற்றை இனிமேல் இறக்குனான்னா ரன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். அதுபோல் டிஎடிஷன் சென்டர்னு தமிழ் சினிமா படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் ஞாபகம். அப்படி ஒரு படம் மிகச்சிறப்பா, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து இவ்வளவு அழகா என்கேஜ் பண்ண முடியுமா? ஏன் இங்க சொன்னவங்க ஏன் சரியா சொல்லலன்னு தெரியல. இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது. இது பிரச்சாரம்ன்ற வார்த்தை நீங்க யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட். மாறன்லாம் பின்னி இருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, எக்ஸ்ட்ராவரியா. போற போக்குல அதுவும் ஓபியில டைலாக் டப்பிங்ல போட்டிருக்காரு பாருங்க. அங்கங்க நீ எங்க உட்காந்துருந்தாலும் இதை நான் என்ன சொல்றேன்னா, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. சமீபத்தில் இந்த படத்தை குட்ல பார்க்கும்போது மொத்த தியேட்டர்லயும் ஒரு அவரால் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். படம் போட்டதுல இருந்து வெற்றிமாறன் வேற யாரும் இல்லை. சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்ல. அவர் இப்படி தட்டுறாரு அப்படி தட்டுறாரு எந்திரிக்கிறாரு. என்னங்க எப்படி நான்லாம் சிரிப்புன்னு பேப்பர்ல எழுதியிருந்தாலே சிரிப்பு. இது என்னங்க இவ்வளவு அப்படின்றாரு. நானும் சிரிச்சேன், ஆனா இப்படிலாம் சிரிக்கல. எல்லாரும் பாக்குறாங்க, ஒரு நக்கல் அடிக்கிறாங்க. உண்மையிலே அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல் பிளாக் ஒன்று இருக்கு. அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இப்படி இந்த படத்தை இன்டர்வல் பிளாக் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த வந்து அந்த டைரக்டர் அந்த பையன் தான் நினைக்கிறேன். அதனால அதை நல்லா பார்த்து வச்சுங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல. அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு வேலை பார்க்கறான், மொத்த பேரையும் பயன்படுத்திட்டான். அவ்வளவு சிறப்பா போகும். சரி, இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும் அப்படின்னு போனா டெட் கான்ட்ராஸ்டா ஒரு எமோஷன் படம் ஃபுல்லா. நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படி எழுத முடியும்? கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்டா இருக்கு. படத்தோட பிகினிங்ல இருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட உங்களை வந்து சும்மா இருக்கக்கூடாது. ஜான் விஜய் எல்லாம் வந்து அப்படி பிரமாதப்படுத்திட்டார். பிரமாதமா அந்த கேரக்டர். இந்த ட்ரெயிலர்ல ஒரு ஷாட் வந்துச்சு இல்லையா, அதான் அவனோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு. அவ்வளவு அழகா, அவ்வளவு மெச்சூர்டா. நான் சொன்னேன்ல மதுரையில் என்னோட ஃப்ரெண்டுன்னு, அவன் கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு. இந்த செகண்ட் ஹாஃப் என்னடான்னா அது வேற ஒரு ஏரியால இருக்கு, கம்ப்ளீட் எமோஷன்ல இருக்கு. இப்போ லிங்கு சொன்னார் இல்லையா, அவன் வந்து அவன் போயிடக்கூடாதுன்னு. அந்த காட்சி இன்னொரு இடம். அதாவது புருஷன் எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த சஞ்சனா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்கு. அந்த சமைப்பாங்க, அந்த மீன் பொறிச்சிட்டு வச்சுட்டு பிள்ளைகளோட வந்துருவான் அப்படின்னு. வரலேன்ட்டு போனவன் கூட 2 குடியானோட சைக்கிள்ல போவான் பாருங்க. அப்படியே போயிட்டு நான் வந்துடுறேன்னு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், வாழ்ந்திருக்கேன், எல்லாமே தெரியும். இந்த கேரக்டர் வந்து இப்போ
குரு சோமசுந்தரத்தை தவிர தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நடிகனே இல்லை. நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை. நீங்க படம் பார்த்துட்டு நீங்க முடிவுன்னு சொல்லுங்க. இவ்வளவு சிறப்பாக ஒருத்தர் பண்ண முடியுமா? பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க ஹீரோயின் சஞ்சனா, அவங்க முதல்ல நமக்கு ஹீரோயின்னா வேற மனநிலை இருக்கு, அப்படி இருக்கணும். ஒரு கேரக்டரா சிம்பிளா ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ், அவங்க தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா இருக்க முடியல, அவனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. ஒரு கட்டத்துல பிரிஞ்சுட்டு எனக்கு நான் அந்த சீனை ரொம்ப ரசிச்சேன். நான் இப்ப நம்ம எழுதுனா கூட அதோட தைரியமா எழுதுவோமான்னு தெரியல. குரு சோமசுந்தரம் நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு லைஃப்பை தொடங்குறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு புருஷன் நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க. வந்த உடனே நான் திருந்திட்டேன், நம்ம உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு உடனே நம்ம என்ன செய்வோம்? சரி வாங்க, ஆக்கா கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புல். செம்ம டைலாக் போடா நாயே, எக்ஸ்ட்ரா வரையும் நீ திருந்துவ, இதை நீ சொல்லுவ, நான் கேட்கணுமா? என் 10 வருஷ வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்டான்னு ஒரு பொண்ணு சொல்ற அந்த இடம் இருக்குவாரு. எவ்வளவு கனவுகளோட இது போல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஏன்னா இந்த வார்த்தை நான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கிட்ட கேட்டேன். இன்னைக்கு அந்த பொண்ணுங்க 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க. ஒருத்தவங்க துபாய் போயிட்டாங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒருத்தன் போராடி, ஒரு பொண்ணு போராடி 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 அவனை மீட்டெடுக்கவே முடியல கடைசி வரைக்கும். எத்தனை டிஎடிஷன் சென்று கொண்டு போய் விட்டாலும் அங்கிருந்து ஒரு போன் போடுவான், அழுகுவான், நான் காலில் விழுகிறேன், என்னை மன்னிச்சிரு, நான் திருப்பி வந்துடுறேம்மா. வந்து ஒரு 10 நாள் தான் திருப்பி ஸ்டார்ட் முடியும். அது அப்படியே போய் போய் அந்த மனைவி அந்த வார்த்தையை நான் அவங்க கிட்ட கேட்டேன். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க. எண்டு படத்தோட எண்டு ஷார்ட் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்துட்டு அந்த மூடுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இருக்காது. அந்த எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க டைலாக் டெலிவரியோட மிக பிரமாதமாக இருக்கு. எல்லா ஆர்டிஸ்டுமே இதில் இவர் நல்லா நடிச்சிருக்காரு. மாறன் எல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். மாறன் பேசுகிற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியா. ஜான் விஜய் எப்படி பார்த்துட்டு, ஜான் விஜய் நான் பெருசா ரசிச்சதில்லை, சார்பேட்டா தவிர. அவர் நானும் ஒரு படம் நடிச்சிருக்கோம், அந்த படம் பாதியிலே நின்றுச்சு. ஆனா இந்த படத்துல இவ்வளவு பிரமாதமா அந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரும்போது அவ்வளவு அழகா வாழ்ந்திருக்காரு. ஒரு நல்ல திரைப்படம் அது உருவாக்கும் போது தனக்கான ஆட்களை, கலைஞர்களை சேர்த்துக்கணும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுபோல அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பாட்டில் ராதா அப்படி ஒரு வெற்றியை சேர்க்கும்ன்றது நான் உறுதியா சொல்றேன். மற்றபடி சான்றோடன் பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு. உங்க பேச்சுக்கு இங்க கைதட்ட தயாரா இல்லை, உங்க பாட்டுக்கு தான் கைதட்டினாங்க எல்லாரும். அப்புறம் என்ன இல்ல, அதுதான் நீங்க கேட்காம வந்துருச்சு உங்களுக்கானது. அதனால எல்லாரும் மிகச்சரியா பண்ணிருக்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு குடி, ஒரு நோய் அப்படின்றத ஒருத்தன் உணரணும். இன்னைக்கு அந்த நோயின்னு உணராம பல பேர், இதை சீனிராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு. சார் அது ஒரு நோய் சார், அது குடி ஒரு நோய். அது நோயின்னு எதை உணர்றானோ அவன் தான் சார் அதுல இருந்து வெளியில வர முடியும். நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் இதை என்கிட்ட சொன்னான். சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார், இப்போ நான் அதுலேருந்து வந்துட்டேன், ரொம்ப கேவலமான, அவன் சொல்கிறான் நான் ரொம்ப கேவலமானவன் சார், அவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த கிளாஸுக்கு பேர் என்ன, ஏஏவா, ஏஏ, அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் அவன் சொன்னான்கிட்ட, இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன் சார். நான் போய் அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துலேருந்து மீண்டிருக்கேன்னு சொன்னா, அதுபோல இந்த படம் பார்க்குறவங்க மீளலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கான படமா பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கான்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை, படம் சத்தியமா அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் ரஞ்சித் குழுவினருக்கு, இயக்குனருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.